அனைவருக்கும் வணக்கம். நேற்று சேலத்துல த.வே.க தலைவர் விஜய் அவர்கள் பேசின ஸ்பீச், அதற்கு மற்ற அரசியல் கட்சிகளுடைய ரியாக்ஷன்ஸ், இந்த அரசியல் கட்சிகள் தலைவர்களுடைய ரியாக்ஷன்ஸ்க்கு வந்தக்கூடிய ரிப்ளைஸ், இதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கூட்டத்துல கலந்துக்கிட்டு ஒருவர் உயிரிழந்திருக்காரு. அவருக்கு ஆழ்ந்த இரங்கல இங்க பதிவு பண்றோம். அவருடைய உடல்நிலை என்ன? என்ன பிரச்சனை ஆச்சு? எப்படி இதெல்லாம் நடந்தது? எவ்வளவு முன்னேற்பாடுகள், ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் குடுத்து, அவர ஹாஸ்பிட்டலுக்கு இமிடியேட்டா கூட்டு போயும் அவர காப்பாத்த முடியாதது. இந்த சூழ்நிலை எல்லாத்தையுமே த.வே.கவுடைய மாவட்ட செயலாளர், அந்த மாவட்ட நிர்வாகிகள், அந்த குழு ஏற்பாட்டாளர்கள் அவங்கலாம் லீகலா பார்த்துட்டு இருக்காங்க. அந்த குடும்பத்துக்கும் ஆதரவா நிக்கிறாங்க. ஸோ இந்த இழப்பு அப்படின்றது கண்டிப்பாக எந்த ஒரு இழப்பீடாலையும் ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு, மனித உயிர்கள். ஸோ இது பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை தாண்டியும் நிர்வாகிகள் மட்டும்தான் வரணும்னு சொல்லியும் பாஸ்கள் கொடுத்து கூட்டத்தை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இந்த கூட்டங்கள் நடந்தாலும் எல்லா தேவையான விஷயங்களையும் ஏற்பாடு செய்து வைத்து தயார் நிலையில் இருந்தாலும் இந்த மாதிரியான உயிரிழப்புகள் ஏற்படுவது கண்டிப்பாக வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். ஸோ அதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்றத கண்டிப்பா ஒவ்வொரு நிகழ்வுல நம்ம பார்த்துட்டு வரோம். நிறைய இதில் கிரிட்டிக்ஸ் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி த.வே.க தொடர்ந்து மீட்டிங்ஸ் நடக்குது, நிறைய பேர் இந்த மாதிரி இறந்து போயிட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு கிரிட்டிக்ஸை தொடர்ந்து இந்த எதிர்கட்சிகள் உட்காந்து மனசாட்சியே இல்லாம பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்ன தவறு நடந்தது, என்ன ஆச்சுன்னே தெரியாம எல்லாரும் வாய்க்கு வந்ததை பேசிக்கிட்டு இருப்பாங்க. இது என்னன்னா இங்க மட்டும்தான் நடக்கிற மாதிரி பேசுவாங்க. நான் இந்த உயிரை நான் அவ்வளவு சாதாரணமா இந்த உயிரிழப்பை நான் எடை போடல. ஏன்னா நம்ம பேசுறதை வச்சு வேற மாதிரி திரிக்கிற வேலைகளை நிறைய பேர் பண்ணுவாங்க. அதனால தான் அதை தண்ணீர் விளக்கமா கொடுக்குறேன். கோபிச்செட்டிப்பாளையத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடத்திய கூட்டம், அந்த கூட்டத்திலையும் ஒரு உயிர் இழந்திருந்தார். அதுவும் இரவுல நடந்த கூட்டம். ஏன் பகல்ல மீட்டிங் போறீங்க, நைட்ல போட மாட்டீங்களா? ஏன் சேர் கூட போட மாட்டேங்கிறீங்க, ஏன் கூரை போட மாட்டேங்கிறீங்க அப்படின்ற நிறைய கிரிட்டிக்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலா என்ன கேட்டீங்கன்னா, நம்ம ஏற்கனவே அதை பத்தி பேசியிருந்தோம். ஏன் சேர்ஸ் போடப்படுறதில்ல? இது மாநாடு மாதிரி 6 மணி நேரம் 7 மணி நேரம் நடக்கக்கூடிய ஈவெண்ட் கிடையாது. 11 மணிக்கு தான் அங்க அனுமதிக்கப்படுறாங்க அந்த கூட்டம் நடக்கக்கூடிய இடத்துக்கு. அந்த 11 மணில இருந்து 2 மணி நேரம் அதுக்குள்ளாரவே அந்த மீட்டிங் முடியுது. அந்த 2 மணி நேரத்துக்காக அங்க சேர் போட்டு உட்கார வச்சு இவங்க ரொம்ப உட்காடுறாங்களேன்னு சொல்லி ரொம்ப நீண்ட ஒரு மீட்டிங்கா ஆக்கிடக்கூடாதுன்றதுக்காக ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. அதை தாண்டி கூரைகள் போடுறது தவிர்க்கிறதுக்கான காரணம், ஒரு தீ விபத்து ஏற்பட்டாலோ இல்ல ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் எவாக்குவேஷன் இருக்கணும் அப்படின்னாலோ இதுவே ஒரு ஒரு ஆபத்தை விளைவிக்கும் அப்படின்றதுனால அதை போடுறது கிடையாது. இரவு நேரங்கள்ல கூட்டங்கள் கரூர் சம்பவம் மாதிரி இன்னொரு அசம்பாவிதம் இரவு நேரங்கள்ல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நம்ம ஏற்படுத்தக்கூடாதுன்றதுக்காக பகல நடத்துறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம என்னதான் தன்னிலை விளக்கம் கொடுத்தாலும் போன உயிருக்கு நம்மளுடைய இறுதி அஞ்சலி செலுத்திட்டு அவங்க குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை நம்ம செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை. அதை தாண்டி அரசியல் ரீதியாக சேலத்துல அவர் பேசின விஷயங்களுக்கு நம்ம இப்போ வருவோம். எனக்கு உண்மையிலேயே ஏமாற்றம் தான்பா. நான் சில விஷயங்களை கணிச்சு சில விஷயங்கள் எதிர்பார்த்து சேலத்துல பேசுறாரு, இதெல்லாம் பேசுவாரு, அதிமுகவுக்கு பலத்த அடி இருக்கும், பாஜகவுக்கு பலத்த அடி இருக்கும் அப்படின்றதெல்லாம் எதிர்பார்த்து நம்ம காணொலி போட்டிருந்தோம். காணொலி பார்க்குற நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, என்ன பிரதர் பாஜகவெல்லாம் அடிக்க போறாங்களா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. அண்ட் தென் இந்த மீட்டிங்ல டைரக்டா பாஜகவையும் ஏடிஎம்கேவையும் அடிக்கல. ஒரு வகையில வருத்தம் தான். ஆனா அதை ஏன் அடிக்கல அப்படின்றதையும் அங்கேயே போட்டு உடைச்சி இதுக்கு நீங்க அடிச்சிருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு இந்த பக்கம் கொந்தளிச்சிருக்காங்க பாஜக சைட்ல. ஏன்றா இவங்களை என்ன சொல்றது, ஒரு இலக்கை நோக்கி போகக்கூடிய ஒரு ஒரு அணியானது அந்த இலக்கை மட்டும் குறி வச்சு அதற்கு வெற்றி பெறதுக்கான அந்த இலக்கை அடையிறதுக்கான ஒரு பாதையை மட்டும் நோக்கி போவோம். நம்ம இந்த பக்கம் அந்த பக்கம் டிஸ்ட்ராக்ட் ஆனோம்னா இலக்கை மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட ஒரு இலக்கு. திமுக இந்த முறை ஆட்சி கட்டிலிருந்து இறக்கி நம்ம ஆட்சி கட்டில ஏறணும். அதற்கு என்ன செய்யணும் அதை மட்டும் தெளிவா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மக்களுக்கான அரசியலை முன்னெடுத்து போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இது விஜய் அண்ணா கொடுத்த கிளாரிபிகேஷன். இது உண்மையிலேயே ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா ஏற்கனவே இதை நம்ம பேசியிருக்கோம். ஸோ அதிமுக பாஜக இந்த கூட்டணிகளை நம்ம திரும்ப திரும்ப பேசி அதற்கு அவங்க சைட்லேருந்து ரிப்ளை திரும்ப அதுக்கு நாங்கள் ரிப்ளை கொடுத்து திமுக இந்த பக்கம் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு காமெடி கூட வரும், வடிவேல் பேச்சு கொடுத்துட்டே இருப்பாரு, கடைக்காரர் அரிசி எடுக்க உள்ள திரும்புவாரு, இந்த பக்கம் எடு 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 அப்படின்ட்டு சைலண்டா அந்த பக்கம் இடங்கள் எல்லாம் தேடிக்கிட்டு இருப்பாங்கல்ல. அந்த மாதிரி இவங்க 2 பேரும் சண்டை பூட்டி விட்டு அந்த பக்கம் ஒருத்தர் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த வேலை இங்க நடக்காது ராஜா அப்படின்ற மாதிரி பாஜக அதிமுக இவங்க 2 பேரையும் எப்ப அடிக்கணும்னு எங்களுக்கு தெரியும். பாஜகவை முக்கியமா தேசிய தேர்தல் அப்போ நாங்க பாராளுமன்ற தேர்தல் அப்போ அடிச்சுக்கிறோம். இது மாநிலத்துல ஆட்சியை யார் பிடிக்க போறார், திமுகவுடைய ஆட்சி யார் வீழ்த்த போறாருன்ற தேர்தல், அதற்காக நாங்க முன்னிலையில ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஒரு ஃபோக்கஸ்ல நாங்க போறோம் அப்படின்றத ரொம்ப தெளிவுபடுத்திட்டாங்க. அண்ட் தென் இந்த இடத்துல நம்ம தேவையில்லாம டைவர்ட் ஆக வேணாம் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க.
அங்க அந்த அந்த மாதிரி ஒரு டோன் எடுத்த உடனே நம்மளையெல்லாம் களத்திலே இல்லாதவங்கன்றத வந்து திரும்ப திரும்ப விஜய் ப்ரொஜெக்ட் பண்றாரு, மக்கள் கிட்ட அது எடுபடுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாஜகவின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் என்ன பேசுறோம் அப்படின்றது தெரியாம அவங்க குரூப்ல வந்து பேசிக்குவாங்கல்ல, பாஜக குரூப்ஸ்ல ஆபாசமா பேசுறது, டபுள் மீனிங்ல பேசுறது, பெண்களை கொச்சையா பேசுறது, நடிகைகளை பத்தி இழிவா பேசுறது, இந்த மாதிரி எல்லாம் அவங்க உட்காந்து ஒரு சிட் சாட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு மேபி அப்படிதான் பேசிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பேசிட்டு வந்து வேகத்திலே அப்படியே மைக்க போட்டோன்னே மைக்லயும் வந்து அப்படியே பேசிட்டாரு. இதை பேசும்போதே அவருக்கு ஒரு செகண்ட் வந்து அவர் உணர்றாரு நம்ம தவறா பேசிட்டோன்ட்டு. அதை வந்து நல்லா அவர் பேசுனதை வந்து திரும்ப போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அடுத்த வரியை வந்து அவர் பேசுறதுக்கு அந்த கோர்வை வராம அவர் பாட்டு இதை தட்டி தடுமாறி ஐயோ தவறா பேசிட்டுமே அப்படின்றத உணர்ந்து அதை வந்து மேட்ச் பண்ண முயற்சி பண்ணார். ஸோ இது வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. முக்கியமா பாஜக சைட்ல இருந்தே பலர் வந்து அவங்களுடைய கண்டனத்தை தனிப்பட்ட முறையில் தெரிவிச்சதா கேள்விப்படுறோம். அண்ட் தென் எல்லா கட்சிகள் சார்பிலாக இருந்தும் ஒரு ஒரு களத்துல இருக்கக்கூடிய நடிகையை பத்தி இவ்வளவு தரக்குறைவா வந்து பொது வெளியில பேசுனது ஏற்கத்தக்கது அல்ல அப்படின்றத திமுகவில் இருந்தும் குரல்கள் வந்துருச்சு. தாவேக்காவில் வந்து கனத்த பதிலடிகள் நாஞ்சல் சம்பத் அவர்கள் நேற்றே சொல்லியிருந்தாரு. அதுக்கு வந்து எதிர்வினை ஆற்றியிருந்தார். இன்றைக்கும் வந்து அருண்ராஜ் அவர்களாக இருக்கட்டும், சிடி நிர்மலகுமார்களாக இருக்கட்டும், கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் நிறைய பேர் வந்து இதற்கான எதிர்வினைகள் ஆத்திட்டாங்க. அண்ணன் திமுகவில் இருந்தும் பலர், பெண்கள் பல பேர் வந்து இதை எதிர்த்து பேசியிருக்காங்க. அவருடைய நடவடிக்கையில இது வந்து மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளியா இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, பாஜகவில் இருந்து இந்த மாதிரி ஒருத்தர் வந்து சாதாரணமா அதை வந்து சாப்பிட்டவங்கள பேசிட்டு போயிட்டாரு. ஏற்கனவே ஒரு மாநில தலைவர் ஒருத்தர் இருந்தார், நடிகைகள் இடுப்பகிள்ளி டான்ஸ் ஆடினவர் தானே அப்படின்னு வந்து இவ்வளோ கொச்சையாக தான் பேசுவாங்க. அவங்க கிட்ட இதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ எவ்வளவுக்கு எவ்வளோ நம்மளை கேவலமா பேசுறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ அவங்க தரம் தாழ்ந்து போறாங்கிறத விஜயனாவே சொல்லியிருந்தாரு. அப்படிதான் இவங்க தரம் தாழ்ந்து போயிட்டாங்க. ஸோ அவர்களுக்கான எதிர்வினைகள் மக்கள் கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் அப்படின்றது தான். அதிமுக வந்து மிகப்பெரிய எதிர்வினை ரொம்ப டவுன் லெவல்ல இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா அவங்களுக்கும் களத்துல என்ன நடக்குதுன்றது யதார்த்தமா புரியுது. திமுக அதிமுக தவிர பூத் லெவல்ல யாருக்குங்க இங்க வலிமை அதிகம், இதெல்லாம் பெருமையா பேசிட்டு இருந்தவங்க தானே. அந்த பூத் லெவல்லயே வந்து அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு அடி விழுகுது. அந்த இடத்துல இருந்து வரக்கூடிய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வேற மாதிரி மாறுது. நம்மள உண்மையிலேயே களத்துல இருந்து அகற்றிடுவாங்க போல. நமக்கான மக்கள் ஆதரவோ இல்ல வாக்கு வங்கியோ இல்ல நம்மளுடைய நிர்வாகிகள் பலமோ மொத்தமா தாவேக்கா பக்கம் போய்கிட்டு இருக்கு அப்படின்றத அதிமுக உணருது. அதை உணர்ந்ததுனால இந்த கேம்ல நம்மளும் இருக்குன்றதை காட்டிக்கணும்னு பேசணும் எதையாவது போட்டு அடிச்சு பேசிக்கிட்டே இருக்காங்க. இவங்க பேசுறதெல்லாம் என்ன ஆகுதுன்னா அவர்களுடைய தலைவரை இவர்களே கொச்சைப்படுத்தி நிறைய இடங்கள்ல வந்து பேக் ஃபயர் ஆகுறது தான் நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை தான் அவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு கேம்ல திமுகவுக்கு கொஞ்சம் எப்பா ஏடிஎம்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கப்பா, முன்னாடியே சொன்னல நீ அடி 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 அடின்ட்டு இந்த பக்கம் வந்து தூக்கு 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 அப்படின்ட்டு அந்த மாதிரியான கேம் தான் திமுக பிளே பண்ணிட்டு இருக்கு. நேற்று விஜயனா பேசுனதுல நிறைய விஷயங்கள் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஏதாவது ஒரு கட்சி, இந்த திமுக அதிமுக இவர்கள் இது வரைக்கும் நடத்தின கூட்டங்கள்ல ஆடியன்ஸோட எப்போது கனெக்ட் ஆகி பார்த்துருக்கீங்களா? நான் உங்ககிட்டே கேட்குறேன். நம்மளே வந்து இன்ட்ராக்ஷன் செக்ஷன் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைவ்லாம் எடுத்திருக்கோம். நிறைய பேர் கமெண்ட்ஸ் போடுவீங்க, திட்டுவீங்க, எல்லாத்தையும் நம்ம வாங்கி கட்டிக்கிட்டு அவங்க எல்லாருக்குமே நம்ம பதில் சொல்லுவோம். இதெல்லாம் நடக்கும். இந்த மாதிரி இன்ட்ராக்ஷன்லாம் எங்கேயுமே நடக்காது. இந்த இன்ட்ராக்ஷன் நடக்காம என்ன ஆகும்னா, ஒரு பக்கம் நீ என்னன்னா பேசு, அந்த பக்கம் உட்காந்து ஒன்று மிச்சர் தின்னுக்கிட்டு இருப்பாங்க, இல்லை சீட்டு விளையாடிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா வந்து சரக்கு போட்டுக்கிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா வந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா வந்து கவர்ச்சி ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நடத்தி அங்கே ஒருத்தவங்க வந்து ஆடிக்கிட்டு இருப்பாங்க, அங்கே ஒரு கூட்டம் நின்றுகிட்டு இருக்கோம். இப்படிதான் இவங்களுடைய கூட்டங்கள் மாநாடுகள்லாம் நடக்கும். ஆனா இங்க விஜயண்ணா கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் கிரௌட்ல இருந்து பதில் வருது. யாருக்கு யாருக்கும் போட்டி அப்படின்னு கேட்டதுல இருந்து ஒரு உறுதிமொழி எடுக்கிறாங்க. என் வாக்கு என் உரிமை, என் வாக்கு விற்பனைக்கு அல்ல, நாங்கள் முட்டாள்கள் அல்ல அப்படின்றத மக்கள் வாயால சொல்ல வைக்கிறாங்க. காசை கொடுப்பாங்க, கொட்டி கொடுப்பாங்க, 1000 2000 ஏன் 5000 கூட கொடுப்பாங்கங்க. இதை போன வருஷமே சொன்னார் அவர். போன வருஷமே நீங்க வந்து இந்த மாதிரிலாம் கொடுக்க போறாங்கங்க, காத்துருங்க, தேர்தல் வந்துருச்சுன்னா கண்டெய்னர் கொண்டு வந்து கொட்டுவாங்க, எல்லாத்தையும் வாங்கிக்கங்க, எல்லாம் உங்க பணம் தான், உங்ககிட்ட இருந்து கொள்ளடிச்ச பணம் தான், வாங்கிக்குங்க, ஓட்டு போடும்போது யோசிச்சு போடுங்க அப்படின்ட்டாங்க. இன்னைக்கும் எதை கொண்டு வந்தாலும் வாங்கிக்கிட்டு அவங்க செவிலிய விசிலால ஊதி அனுப்புங்க அப்படின்ட்டாரு. ஸோ இது வந்து நிறைய பேரை கடுப்பாக்கி இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஒரு வாக்குறுதியை, ஒரு ஒரு பிளட்ஜை ஏதாவது ஒரு திமுக அதிமுக மீட்டிங்ல அவங்க எடுக்க சொல்லுங்க. அதுக்கு பதில் வருதான்னு மட்டும் பாருங்க. முதல்ல அங்க இருக்கிறவங்களாம் என்ன நிலைமையில இருக்காங்கன்னு முதல்ல பார்க்க முடியுமா? நம்ம பாதி பேர் போதையில உட்காந்துருப்பான், மீதி பேர் கூட்டிட்டு வந்தவன் காசை கொடுப்பானா மாட்டானா, ஏற்கனவே டோக்கனை குத்தி ஏமாத்திட்டான், இந்த முறையும் நம்பி வந்திருக்கோம், ரிட்டர்ன் போகும்போது காசு கொடுப்பானா, சரக்கு கொடுப்பானா, பிரியாணி கொடுப்பானா,
இது எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு தான் அங்கே க்ரௌடு உட்காந்துருக்கு. இந்த கூட்டிட்டு வரப்பட்ட கூட்டத்துக்கும் இந்த தானா கூட்டின கூட்டத்துக்கும் வித்தியாசம் இதுதான். இதுல எது கொள்கை கூட்டம் அப்படின்றத மக்கள் பார்வைக்கு நம்ம விட்டுருவோம். இவ்வளவு நடந்து, இவ்வளவு பேசி, இவ்வளவு அரசியல் செஞ்சதுக்கு அப்புறமும் உங்களுக்கு இது கொள்கை கூட்டமா தெரியல அப்படின்னா அதற்கான ரிசல்ட்டை மக்கள் இந்த தேர்தல் முடிவுல சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவை முடிக்கிறேன். இந்த காணொலி பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. நான் உங்களோட நினைக்கிறேன்.